இந்தியாவில் உள்ள ராம பக்த கோடிகள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு இனிமையான அனுபவம். எத்தனை வருட இது காத்திருக்கும். அடிப்படை உரிமைகளையே நம்ம நிலைநாட்ட முடியல. ஹானரபிள் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழுவான் தலைமையிலான ஹானரபிள் சீனியர் அட்வொகேட் கே பராசரன் அவர்கள் லீட்ல தான் இந்த கேஸை ஜெயிக்க முடிஞ்சது. இப்ப யாரெல்லாமே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு போய் சொல்ல வேண்டியது தானே. எதிர்த்தரப்புலையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் வாதம் பண்ணாங்க. வாதம் ரெண்டு தரப்பையும் கேட்காம அரசியல் சாசன அமர்வு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ராமாயணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காவியம், ஒரு ஒழுக்கம், பல நன்னெறிகளையும் பல மெசேஜையும் கொடுக்கக்கூடியதான் ராமாயணம். அதுல மெயின் கான்செப்ட் ஒருவனுக்கு ஒருத்தி என்று உயர்வினை காட்டியதுதான் ராமாயணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இதுல வாழ்க்கை நெறிகள், வாழ்க்கை முறைகள். அதாவது ராமர் போட்ட கோட்டை சீதை தாண்டலன்னா ராமாயணமே இருந்திருக்காது. ஸோ அங்க ஒரு டிசிப்ளின் வருது. ஒரு கணவன் வைஃபுக்கு சொல்றாரு அப்படின்னா அதை கேட்கணும், இல்லைன்னா இப்படிதான் முடியும். பல மெசேஜை கொடுக்கக்கூடியதுதான் ராமாயணம். ராமர் சத்திரியர், ராஜா, அரசர். தமிழ்நாட்டை விடுங்க, நார்த் இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் அடைந்த பின்பும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரிவன்ஸ், அயோத்தியில ராமர் கோயிலை கட்ட முடியலையே. இப்ப ஃபைசாபாத்ங்கிற டிஸ்ட்ரிக்டே அயோத்தி டிஸ்ட்ரிக்டா மாறிடுச்சு. அயோத்திக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆபீசஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. வர 22ஆம் தேதி டெம்பிள் கான்சக்ரேஷன். ஸோ ஒரு ஒழுக்க வரலாறு தான் ராமாயணம். நம்பிக்கை உடையவர்கள், நம்பிக்கை இல்லாதவங்களை விட்டுருங்க. எத்திசிஸ்ட், அக்னாஸ்டிக், அரசியலுக்காக பேசுபவர்கள், அரசியலுக்காக விளம்பரம் தேடுபவர்கள், அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு ஃபெய்த்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த ஃபெய்த்துக்கு சின்சியரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபெய்த், ஒரு பிலீஃப், எல்லாமே நம்பிக்கை தான் எதுக்குமே. ஆனா இந்த வழக்கில் ஆதாரங்களோட சாட்சியங்களோட நிரூபித்து தான் அங்க டெம்பிள் இருந்தது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி தான் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு கொடுத்தது. அந்த அரசியல் சாசன அமர்வுலையும் ஒரு ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த அப்துல் நாசிர் இருந்தார், இன்றைக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்னர். ஸோ ராம் அப்படிங்கிறது நம்ம நமக்கு நம்ம ஒழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசிப்ளின். அதாவது கடவுளுக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது ஞானத்தின் ஆரம்பம், அதுதான் பேஸ். அப்ப ராமாயணம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். மத நம்பிக்கை இல்லை, ஒழுக்க நம்பிக்கை, உயரிய சிந்தனை கொண்டவர்கள் ஃபாலோ பண்ணணும். ராமர் மேல உள்ள ஃபெய்த் உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க நிச்சயமா நம்ம அதை ஆராதிக்கணும். நோ டவுட் அட் ஆல். அதாவது மற்றவர்கள்லாம் பல இதை சொல்லி பேசும்போது நம்ம ஒன்றும் சொல்றது கிடையாது. ஆனா இவன் ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம்,
ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. நான் அப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது பட்டவர்த்தனமா சொல்ல விரும்புகிறேன். எனவே இது இந்தியாவுக்கே வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் 22. இந்த 24 வருடத்தில் மிகவும் முக்கியமான நாள், ஒழுக்கமான நாள், அடிப்படை உரிமைகளை வென்றெடுத்த நாள், ராம காவியத்தின் நாயகனான ராமனுக்கு அங்க கோயில்ல கும்பாபிஷேகம், டெம்பிள் கான்செக்ரேஷன், அதுவும் அவர் பிறந்த இடத்துல. சோ இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்களையும் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அலைக் மைண்டட், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், ஒழுக்க நெறி உள்ளவர்கள், ராமநாமத்தின் மேலேயும் ராமர் மேலேயும் பற்றும் நம்பிக்கையும் உள்ளவர்கள், அந்த 22 அன்னைக்கு அவங்க KS சித்ரா பாடகி சொன்ன மாதிரி வீட்டில் பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூம்ல நீங்க விளக்கேற்றி வழிபடுங்க. ஒவ்வொரு வீட்லையும் பூஜா ரூம் அப்படின்னு இல்லாமல் இருக்காது. பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூம்ல விளக்கேற்றி ராமரை பாராயணம் பண்ணுங்க. பாவயாமி ரகுராமன் சித்திரை திருநாளுடைய கீர்த்தனை MS சுப்புலட்சுமிலாம் பல பேர் பாடியிருக்காங்க. அதனால நீங்கள் மொபைலில் ஆன் பண்ணி வைங்க. கற்பூரத்தை விளக்க ஏற்றி கற்பூரத்தை காண்பித்து ராமர் படம் இல்லைன்னா கூட ராமராக நினைச்சிட்டு நீங்கள் ஒரு பூஜையை பண்ணுங்க. அன்றைக்கு ஈவினிங் உங்களுடைய இல்லங்கள்லாம் மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் விளக்கேற்றி வைங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. நல்லெண்ணெய் விளக்கோ இல்லை இழுப்பெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைங்க. ராமராஜ்யம் அப்படிங்கிறது வந்து தோங்குகிறது மண்டையிலிருந்து. ஸ்ரீராம ஜெயம், ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.